அனைவருக்கும் இனிய வணக்கம். 49 சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது. நம்முடைய அரங்கு எண் 131. 3வது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கே அமைந்துள்ளது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தமிழுடைய வாழ்வியல், வரலாறு, மொழி சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம். வாசகர் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். பேசுகிறாங்க. என்ன சொல்ல போனால் மக்கள் பிரச்சனைகள் உள்ள இடங்கள்லாம் இப்போ நம்மளே போனோம்னா இப்போ குவாரி இஷ்யூ, ஒரு ஃபேக்ட்ரி இஷ்யூ இதெல்லாம் வருதுன்னா அண்ணனை வர சொல்லுங்கள், உங்கள் தலைவரை வர சொல்லுங்கள், அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும், அவர் வந்தால் தான் அது சரியாகும் அப்படிங்கிற பார்வை வந்து கீழே வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்கு. நல்லாயிருக்கும். தமிழ் தேசிய கடப்பாறை தான் எப்போவுமே ஆரியத்தையும் வீழ்த்தும், அதை தடுக்கக்கூடிய திராவிடத்தையும் திசை மாற்றக்கூடிய திராவிடத்தையும் தமிழ் தேசிய கடப்பாறை தான் வீழ்த்தும். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கு வேணால் நம்மளுடைய கொள்கைகளாக தான், நம்ம நிலைப்பாடை தான். மறைமுகமாக நீ என்ன பண்ணிட்ட, தமிழை முன்னிலைப்படுத்தாமல், தமிழர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தாமல், தமிழ் மொழியை பாதுகாக்காமல், திராவிடன்லாம் வந்து மஞ்சள் குடிச்சிட்ட எங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிட்ட. நீங்கள் பிராமணியத்தை எதிர்க்கிறீங்கல்ல, பிராமணிசத்தை எதிர்க்கிறீங்கல்ல, என்ன அவன் வந்து தீவிரவாதின்னு சொன்னான்ல, யாராவது ஆர்எஸ்எஸ்காரன் தீவிரவாதின்னு சொல்லிட்டான், அதனால நான் ஆதரிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியை சீமானை ஆதரிக்கிறேன், பாதுகாக்கிறேன்னு யாராவது முன்னாடி வந்தீங்களா? அது என்ன, ஒருத்தன் பாராட்டினா மட்டும் இல்லாட்டி அவன் ஆதரிச்சா மட்டும் ஒரு புள்ளியில தானே ஆதரிக்கிறான். பாரதிய கொள்கை தலைவர்களை ஒரு ஆளாக வச்சிருக்க கம்யூனிஸ்ட் ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலின்னு இந்த திராவிட இயக்கம் சொல்லுமா? பாரதிய புகழ், ஆர்எஸ்எஸும் பாரதிய புகழ்றான், கம்யூனிஸ்டும் பாரதிய புகழ்றானேன்னு இந்த திராவிட இயக்கங்கள் சொல்லுமா? இத்தனை நாள் ஆர்எஸ்எஸ்காரன் புத்தகம் போடுறான், ஆர்எஸ்எஸ்காரன் வந்து தேவரை வந்து தன்வயப்படுத்துறான். இன்னைக்கு நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம். அவர் வந்து ஒரு தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு தமிழ் தலைவர். தமிழ் தேசியவாதிகள் ஐயா முத்துராமலிங்க தேவரை கையில் எடுத்து தேர்தலில் கிளைம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த கூட்டம். ஓகே, உண்மையிலேயே சோசலிச மையம்னு நினைக்கிறேன். பசும்பொன் முதுகுளத்தூர் கலவரத்தை பற்றி உங்களுடைய திறனாய்வு என்ன, திராவிட இயக்கத்தினுடைய திறனாய்வு என்ன? அப்போது இன்னைக்கு ஏன் வர்றாங்க? சீமானண்ணன் சொல்லுவது போல நாங்கள் பேசினதுனால இந்த கூட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய கூட்டம் போகிறதுக்கான இந்த வெற்றியை, கூட்டம் போட்டதே ஒரு வெற்றி, அந்த வெற்றியை யாருனால கிடச்சிருக்குன்னா எங்களால் தான் கிடச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு பயம் உங்கள் கூட்டத்துக்கு வரமாட்டான் அந்த அமைப்பில் இருந்து. அண்ணன் என்னென்னலாம் பேசுகிறாரா? பாரதியை பேசினாரா? பாரதியையும் பெரியாரையும் வச்சு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடந்தது. தேவரை அண்ணன் பேசினாரா? தேவரை வச்சு திராவிட இயக்கங்களை வச்சு கூட்டம் நடத்துது. இன்னும் நீங்க வந்து தேர்தல் நெருங்க பாருங்க எவ்வளவு கருத்தரங்குகள் இந்த திராவிட கூட்டமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நடத்துறாங்கன்னு பாருங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சுழி வேட்பாளராக களமிறங்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு கார்த்திக் ராஜா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல இன்னும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய களங்களில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ், எப்படி இருக்கு பார்க்கும்போது? நல்லா இருக்கு. ஊடகங்களை விட, ஊடகங்களில் நம்மளை பேசப்படுறதை விட நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் எங்களுடைய கொள்கைகள் அது எல்லாத்த பற்றியும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக ரூரலில் கிராமப்பகுதியில் களத்தில் பேசுகிறாங்க. என்ன சொல்ல போனால் மக்கள் பிரச்சனைகள் உள்ள இடங்கள்லாம் இப்போ நம்மளே போனோம்னா இப்போ குவாரி இஷ்யூ, ஒரு ஃபேக்ட்ரி இஷ்யூ இதெல்லாம் வருதுன்னா அண்ணனை வர சொல்லுங்கள், உங்கள் தலைவரை வர சொல்லுங்கள், அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும், அவர் வந்தால் தான் அது சரியாகும் அப்படிங்கிற பார்வை வந்து கீழே வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்கு. நல்லா இருக்கு. குறிப்பாக இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சி சுற்றி நடக்கக்கூடிய 2 விமர்சனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா கூட பகுப்பாய்வு பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட பாழடைந்த அந்த கட்டடத்தை இடிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது. அதற்கு அவர் இன்றைக்கி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே கூட இன்றைக்கி இடதுசாரிகள் வந்து பாரதியையும் திட்டக்கூடாது, பெரியாரையும் திட்டக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் அதை அணுகிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் உங்களுக்கு திராவிடத்தை விழுத்த தமிழ் தேசிய கடப்பாறை தேவையில்லாமல் பிராமண கடப்பாறை தேவைப்படுது உங்களுக்கு?
இல்லை அதை நீங்கள் இப்போ இந்த விமர்சனத்தில் நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, திராவிடத்தை வீழ்த்துவதற்கு தமிழ் தேசிய கடப்பாறை வேணுமா, பார்ப்பன கடப்பாறை வேணுமா அப்படிங்கிற கேள்வியில் அண்ணன் சொல்லலை. அது வந்து பொது வெளியில் நீங்கள் அந்த விமர்சனத்துக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் இவர்கள் உருவாக்குனது. தமிழ் தேசிய கடப்பாறை தான் எப்போவுமே ஆரியத்தையும் வீழ்த்தும், அதை தடுக்கக்கூடிய திராவிடத்தையும் திசை மாற்றக்கூடிய திராவிடத்தையும் தமிழ் தேசிய கடப்பாறை தான் வீழ்த்தும். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கு வேணால், நம்மளுடைய கொள்கைகளும் அதான், நம்ம நிலைப்பாடு தான். பிராமண கடப்பாறைன்னு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அண்ணன் வந்து அந்த பெரியார் விமர்சனங்களை எப்போ பகுப்பாய்வுக்கு பின் பெரியார் விமர்சனத்தை எப்போ எடுத்தாரோ அப்பையிலேருந்து நுணுக்கமாக ஒரு கருத்து சொல்லிகிட்டே வருவார். அதை கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான விடை தெரியும். என்னென்னா, நீங்கள் வந்து பிராமண பூச்சாண்டியை காட்டி தமிழர்கள் மீது மஞ்சள் குளிச்சிட்டீங்க. நீங்கள் வந்து பிராமண பூச்சாண்டின்றது எதை சொல்கிறாருன்னா, எதை எடுத்தாலும் பிராமணியம் பிராமணிசம் இப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, தமிழர்கள் பிராமணிசத்துக்குள்ளேயே இல்லைன்றதான் அண்ணனோட நிலைப்பாடு. சாதிய வேற்றுமையிலிருந்து எல்லாமே இங்கே இருக்குது, சாதிய சிக்கல்கள் இருக்குது. அது ஒரு தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக தமிழர்கள்கிட்ட இல்லை. வாழ்வியலில் சமூக ப்ராக்டிக்கலாக அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பிராமணிசம் வேதத்தில் பாரு இப்படி சொல்லியிருக்கான், பிராமணன் உன்னை எப்படி சொல்கிறான் பாரு. சாஸ்திரங்கள்லாம் பணக்காரன் தான் சாஸ்திரம். நீங்கள் பிராமண சாஸ்திரத்தை யார் பயன்படுத்துவா, யார் அதை ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் தான் பயன்படுத்துவான். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சாஸ்திரம் வந்து கீழே வரைக்கும் போயிருக்கு. ஒன்று அங்கங்கே இருக்கும். இன்னமும் நீங்கள் கோவில்களில் பிராமண பூசாரி இல்லாத 90% கிராம கோயில்கள் இருக்க தானே செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராமணியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவர்களும் தமிழர்கள் கிடையாது. பிராமணிச சித்தாந்தத்துக்குள்ளார தமிழர்கள் இல்லை. நீங்களா எங்களை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திரும்ப எதை எடுத்தாலும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, மறைமுகமாக திராவிடம் பேசுகிறவங்களாம் மஞ்சள் குளிச்சிட்டீங்க தமிழர்களை. பிராமண பூச்சாண்டியை காட்டி நீ அப்போ ஒரு கருத்து கூட சொன்னார் ஒரு பேட்டியில், பிராமணர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறான், வேதத்தில் வந்து என்னைய தாழ்ந்தவன்னு சொல்கிறான் அப்படின்னு நீ சொல்கிற. நான் ஏற்றுக்கிட்டேன், அதை வேதத்தை ஏற்றுக்கிட்டேன் நான். தமிழர்கள் வந்து அந்த வேதத்தை, சமஸ்கிருத வேதத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? எதை ஏற்றுக்கிட்டோம் நாங்கள்? சும்மா வந்து பிராமணிசம் சொல்லிட்டு மறைமுகமாக நீ என்ன பண்ணிட்ட, தமிழை முன்னிலைப்படுத்தாமல், தமிழர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தாமல், தமிழ் மொழியை பாதுகாக்காமல் திராவிடன்லாம் வந்து மஞ்சள் குளிச்சுட்ட, எங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிட்ட. அப்போ இல்லாத பிராமணிய பூச்சாண்டியை காட்டி என்னைய திரும்ப என்னைய வந்து நீ அடிமையாக வச்சுக்கிட்டு நீ ஆட்சியில் இருக்கையில் அதை உன்னுடைய ஆயுதத்தை வச்சே நான் உடைக்கிறேன். அது எதுனா, பாரதின்ற நீ சொன்ன பாப்பான், நீ சொன்ன பிராமன், நீ சொன்ன பாப்பான் பாரதியை வச்சு ஓ திராவிட குட்டிச்சவரை நான் உடைக்கிறேன்னு சொன்னார். அப்போ என்னன்னா, 4 வர்ணம் உள்ள பிராமணியத்தை வச்சு திராவிடத்தை உடைக்கிறேன்னு அவர் சொல்லலை. பிராமணியத்துக்குள்ளார இருக்கிற வேதங்களை வச்சு உன்னைய திராவிடத்தை உடைக்கிறேன்னு சொல்லலை அவர். அந்த அடிப்படையிலலாம் சொல்லலை. பாரதியை உருவகப்படுத்தி நீ சொன்ன பார்ப்பன கடப்பாறையை வச்சே நான் உடைக்கிறேன், பாரதியை உருவகப்படுத்தி அவர் சொன்ன வார்த்தை தான் அதே ஒழிய நாங்கள் உங்களை கொண்டாடி திருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சுகளை பரப்புகிறது தி கம்யூன் இதழ் பரப்புகிறது. எல்லா பார்ப்பனர்களும் வந்து சீமானவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டுறாங்கன்னும் போது அவங்களும் தானே அந்த பிராமண கடப்பாறையில் வருவாங்க. அதாவது நான் திரும்ப சொல்லிட்டேன், பிராமண கடப்பாறை என்பது பிராமணர்களையோ பார்ப்பனியத்தையோ அவர் சொல்லவே இல்லை, தத்துவத்தையோ சொல்லலை. பாரதிங்கிற ஒற்றை நபர் அவருடைய தமிழ் சார்ந்த கருத்துக்கள், இன்னமும் தமிழ் சார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் சொன்னார். அதோட முடிஞ்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதரிக்கிறாங்க, ரங்கராஜ் பாண்டே ஆதரிக்கிறாரு, பிராமணிக விஜில் அமைப்பே உங்களை கொண்டாடுது, இப்படி சொல்கிறீங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், பாட்ஷா அவர் இஸ்லாமியர் ஒரு கைதி இறந்தபோது அண்ணன் அந்த நிகழ்வுக்கு போயிட்டு வந்தார், துக்க நிகழ்வுக்கு போயிட்டு வந்தோன்னே எல்முருகன் என்ன சொன்னார், எங்களை தீவிரவாதின்னு சொன்னார். ஹச்ராஜா எங்களை தீவிரவாதின்னு சொன்னார். அண்ணாமலை உட்பட தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து யாராவது ஒரு ஆள், ஏப்பா உங்களை நீங்கள் வந்து அவரை எப்படி நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லலாம்? நீங்கள் பிராமணியத்தை எதிர்க்கிறீங்கல்ல,
பிராமணிசத்தை எதிர்க்கிறீங்கல்ல, என்ன அவன் வந்து தீவிரவாதின்னு சொன்னான்ல, யாராவது ஆர்எஸ்எஸ்காரன் தீவிரவாதின்னு சொல்லிட்டான், அதனால நான் ஆதரிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியை சீமான ஆதரிக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு யாராவது முன்னாடி வந்தீங்களா? அது என்ன ஒருத்தன் பாராட்டினா மட்டும் இல்லாட்டி அவன் ஆதரிச்சா மட்டும் ஒரு புள்ளியில தானே ஆதரிக்கிறான், ஒரு புள்ளியில ஆதரிக்கிறான். பாரதிய நானும் புகழ்றேன் நீயும் புகழ்ற அதனால ஆதரிக்கிறேன். பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி புகழுதா இல்லையா? புகழுது. இப்ப டிஒஎஃப் கூட இப்போ ஒரு நிகழ்வு நடத்துறாங்களா? நடத்துறாங்கல்ல. பாரதிய கொள்கை தலைவர்கள் ஒரு ஆளா வச்சிருக்க கம்யூனிஸ்ட் ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு இந்த திராவிட இயக்கம் சொல்லுமா? பாரதிய புகழ், ஆர்எஸ்எஸும் பாரதிய புகழ்றான், கம்யூனிஸ்டும் பாரதிய புகழ்றானேன்னு இந்த திராவிட இயக்கங்கள் சொல்லுமா? இதே ஷோவோட நிகழ்ச்சியில டி ராஜான்னு அந்த வீடியோ இன்னும் இருக்கு, யூடியூப்ல பாருங்க, போய் பேசியிருக்காரா இல்லையா? ஜவாஹிருல்லா வந்து ஷோவோட நிகழ்ச்சியில பேசியிருக்காரா இல்லையா? துக்ளக் நிகழ்வுல. இப்போ அவங்களெல்லாம் நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்லுவீங்களா? அது என்ன எங்களை மட்டும் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க உலகத்தின் எந்த தத்துவங்களை எடுத்தாலும் எதிர் தத்துவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு கூறுல தத்துவங்கள் ஒத்து போகும். முதலாளித்துவம் இருக்கு, கம்யூனிசம் இருக்குன்னா முதலாளித்துவத்துல தொழிலாளர் நலனை ஏதாவது ஒரு முதலாளி பாராட்டுவான், இது பாதுகாக்கிறதுக்காக பேசுவான். கம்யூனிஸ்டும் தொழிலாளர் நலன்னு பேசும். உடனே என்ன நீங்க வந்து முதலாளித்துவமும் கம்யூனிசமும் ஒண்ணுன்னு சொல்லிடுவீங்களா? இப்படி நீங்க எந்த தத்துவத்தை எடுத்துட்டீங்கனாலும் சரி, இப்ப பாரதிய கூறுகள் ஒன்னா இருக்கும், ஏதோ சில கூறுகள் வந்து அந்த சூழலுக்கு ஏற்றது மாதிரி ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரே நிலைப்பாடு. இப்போ 10% இடஒதுக்கீட்டில் வந்து கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? நீங்க இதை வந்து இந்த கூறுகள் ஒத்து போறதுனால இதை ஒரே தட்டில் வச்சிருவீங்களா? அது மாதிரி நாங்க பாரதிய பேசுறதோட ஒரு கூறுல அவங்களுக்கு உடனே சந்தோஷப்பட்டு பிராமணிசத்தை பாராட்டுறவங்க வைக்கிறவங்க வந்து நம்மளை பாராட்டுறாங்க. உங்க மைத்ரேயன் இப்போ உங்க கட்சியில சேர்ந்திருக்க மைத்ரேயன் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு வந்து உங்க கட்சியில இப்போ சேர்ந்திருக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன கருத்து சொல்லுவீங்க? எஸ்வி சேகரோட அப்பாவுக்கு நீங்க வந்து சாலையோட பேரை வைக்கிறீங்க, அவர் நடத்துகிற நிகழ்வுல உங்களுக்கு ஆர்டர் போடுறாரு எஸ்வி சேகர். அப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து ஒன்றுபடுத்தி பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கள் மீது வைக்கிற விமர்சனம்ன்றது வந்து என்னன்னா, எங்களை வந்து நீங்க முன்முடிவு பண்ணி தள்ளுறீங்க. அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சி என்ன செய்றீங்கன்னா, ஒரு முன்முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தள்ளுறீங்க. நீங்க இப்போ எங்க கருத்துல இருந்து நீங்க எங்களை திறனாய்வு பண்றீங்கன்னா அது வேற. நாங்க ஒன்று சொல்றோம், திறனாய்வு பண்ணி இந்த கருத்து சரியா தவறா, இதன் பின்னாடி இதோட விளைவு என்னவா இருக்கும், சமூகத்தில் இப்படி விளைவு இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை சரி தவறு இல்லை இருந்தால் திருத்தி கொள்ளலாம், எது வேணாம். இல்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எதிர்க்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு முன்முடிவு வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறீங்க, எங்களை கொண்டு போய் தள்ளுறீங்க. இதே பாரதிய அண்ணன் சீமான் திராவிட இயக்கங்களில் பயணித்த போது பெரியார் மேடைகளில் பாராட்டினாரா இல்லையா? இதே பெரியாரை இதே டோனில் பேசினாரா இல்லையா? வீடியோ இன்னமும் இருக்குது யூடியூப்ல. இல்லை அன்னைக்கு பெரியாரையும் பாரதியார் எடுத்துக்கிட்டாரு, இன்னைக்கு பாரதியார் எதிர்த்து பெரியார் திட்டாரு. பிஜேபியோட பி டீம் ஆர்எஸ்எஸோட பி டீம்னா ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலோ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீ பி டீம் கிடையாது. உன் கொள்கை என்னவா இருக்கட்டும், திமுகவுக்கோ இல்லாட்டி திராவிட கழகங்களுக்கோ இயக்கங்களுக்கோ ஆதரவா இருந்தீங்கன்னா நீ பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது. இவங்களுக்கு நீ எதிராக இருந்துட்டீங்கன்னா பிஜேபியோட பி டீம். அது என்னங்க உங்களோட எடை போடுதல்? நீங்க வந்து எல்லாரையும் உங்களோட சல்லடை வந்து அளவீடே பெரியாரு திராவிட இயக்கம் திமுக இருந்தா நாங்க என்னதாங்க செய்யறது? பழனி பாபா அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பழனி பாபாவே? பெரியார் விமர்சனம் பண்றவங்கள நீங்க நம்பாதீங்க. அது அவருடைய கருத்துங்க, அது அவருடைய கருத்து. கடைசியில் கலைஞரை என்ன சொன்னாரு, எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, திமுகவை என்ன சொன்னாரு, அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு தனி நபரோட நிலைப்பாடுகள் என்ன? 1000 பேர் 1000 சொல்லுவான். நான் ஒரு கருத்து சொல்றேன், தமிழ் தேசியம்னு நான் பேசுறேன், எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கு, அந்த கருத்தை நான் சமூகத்தில் முன்னெடுத்து வைக்கிறேன். என்னை நீங்க திறனாய்வு பண்ணுங்க, தாராளமா என்னை விமர்சிங்க. என்னைய கொண்டு போய் ஏன் இப்படி தள்ளுறீங்க? கமலஹாசனை பிஜேபியோட பி டீம் சொன்னீங்களா இல்லையா? இப்போ எப்படி திமுகவோட சேர்ந்தோன்னு அவர் வந்து புனிதர் எப்படி ஆவார்? பிஜேபியோட பி டீம் இல்லையா? அவர் பிராமணன் நீங்க, ஐயங்கார் நீங்க, என்னென்னமோ சொன்னீங்க. அவர் வந்து அமெரிக்காவோட கைகூலின்லாம் பேசிட்டு இருந்தீங்க விஸ்வரூபம் படம் வரும்போது. இப்போ உங்க கூட்டணியில் வந்தோன்னு அவரை கூப்பிட்டு நீங்க முன்னாடி உங்க மேடைகளை வச்சு நிகழ்வு நடத்துறீங்களே, இது என்ன? அப்போ நீங்க இது ஆபத்தான சூழலுங்க. சமூகத்தில் ஒருத்தன் கருத்து சொன்னானா அந்த கருத்தை ஆய்வு பண்ணுங்க, திறனாய்வு பண்ணுங்க, தவறுகள் இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முன்முடிவு பண்ணி ஒருத்தனை நீங்க வந்து நான் பேசுறதுக்கு எதிர்கருத்து இருக்கிறதுனாலே அதான் சொல்லுவாங்கல்ல, சாத்தான்னு போய் என்னை போய் தள்ளக்கூடாது. நான் கடவுளா சாத்தான்னா என்னை கொண்டு போய் நான் வந்து கடவுளா இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, உடனே சாத்தான்னு சொல்லாதீங்க.
என்னை வந்து சொல்லக்கூடாது. என்னட்ட இருக்கிற விமர்சனங்களை சொல்லுங்க, கருத்தியல் ஆய்வு பண்ணுங்க. குறிப்பாக அண்மையில் ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல திராவிட இயக்க தோழர்கள் மற்றும் இடதுசாரி இயக்க தோழர்கள், ஏன் விசிகா உட்பட நிறைய பேர் பங்கெடுத்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது வந்து பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்தான ஒரு நிகழ்வு. அவர் வந்து இந்துத்துவத்துக்கும் இந்து தேசியத்துக்கும் எதிராக இருந்தார் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு. எதற்காக பண்ணுறாங்கன்னா, ஆரியமயமாக்கிட்டே வராங்க, ஆரியத்துவா தன்மையப்படுத்துகிறது முத்துராமலிங்க தேவர் அவர்களை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆக்சுவலி வந்து அழைப்பு இல்லை. ஆனால் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக அவரை குறித்த மேடைகளில் பேசுகிறீங்க, அவருடைய விழாக்கள் எடுக்கிறீங்க, முன்னிலைப்படுத்துறீங்க, அவர் ஆரியத்தையும் திராவிடத்தையும் பற்றி சொன்னதெல்லாம் எடுத்து கோட் பண்ணுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுடைய வெற்றி தான், எங்களால் தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலைவர்களோ சித்தாந்தமோ போய் சேரணும். அதுதான் ஒவ்வொரு தலைவரோடைய இல்லாட்டி சமூகத்தில் இயங்குவங்களோட நோக்கமே. போய் சேரணும், அதான் குறிக்கோள். அந்த அடிப்படையில் ஐயா முத்துராமலிங்க தேவரை வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் ஒருத்தர் எதிர் திசையில் இருந்தவங்க இது வரைக்கும் முத்துராமலிங்க தேவர்னே சொல்லாமல் முத்துராமலிங்கம்னு சொன்ன ஒரு குரூப் வந்து இன்னைக்கு ஆதரிக்கிற சூழலுக்கு வந்திருக்காங்கன்னா அதுவே எங்களுடைய வெற்றின்றதை விடுங்க. எங்களோட கடமை, நாங்கள் ஒரு கடமையை செஞ்சோம், அது நிறைவேறி இருக்குன்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களை கூப்பிடலைன்றதுக்காகவே, இப்போ எங்களை கூப்பிடல அப்படின்றதவே நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்து அதை விமர்சிக்க வேண்டியது இல்லை. தாராளமாக அவங்க வந்து பண்ணட்டும், பண்ணுறது நல்லது, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. அது பொருட்டு கிடையாது. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவாவுக்கு எதிரானவராக இன்றைக்கி நிலைநிறுத்த நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கல்ல. அப்படிதான் அவர் இருந்தார். அப்படிதான் இருந்தார். அவர் இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார். அந்த இந்துத்துவா கோட்பாட்டுக்கு அவர் வந்து ஆதரவானவரே கிடையாது. அவர் ஒரு சுத்த ஆன்மீகவாதி. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு தான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுச்சா? இத்தனை நாள் ஆர்எஸ்எஸ்காரன் புத்தகம் போடுறான், ஆர்எஸ்எஸ்காரன் வந்து தேவரை வந்து தன்வயப்படுத்துகிறான். இன்னைக்கு நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம். அவர் வந்து ஒரு தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு தமிழ் தலைவர். அவர் வந்து ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான தலைவர். எல்லா சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மக்களுக்காக ஒரு பெரிய தியாகத்தை செஞ்ச ஒரு தேசிய தலைவர். தேசிய தலைவர்னால் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் இந்திய தேசியம்னு சொல்லல. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர். ஒரு கார்ல் மார்க்ஸ் மாதிரி, ஒரு அம்பேத்கர் மாதிரி போற்றப்பட வேண்டிய ஒரு தலைவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார ஆர்எஸ்எஸ்காரனும் இந்துத்துவா குரூப்பும் அடைச்சான் இத்தனை வருஷமா. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் முத அவரை சாதியவாதி ஆக்குனதே இந்த திராவிட கும்பல் தான். முதுகுளத்தூர் பிரச்சனையில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ பேசின பேச்சு தான். அது வரைக்கும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்திக்கங்க. அவர் வந்து அந்த முதுகுளத்தூர் கலவரம், அந்த இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் வந்து முதல் எஃப்ஐஆரில் வந்து அவர் பேர் கிடையாது, ஆல்ட்ரு பண்ணி தான் ரெண்டாவதாக தான் அவரை சேர்ப்பாங்க. அதுக்கு இடையிலேயே வந்து இந்த கலவரத்துக்கு, ஒட்டுமொத்த கலவரத்துக்கு காரணமே வந்து முத்துராமலிங்க தேவர்னு சட்டமன்றத்தில் முத பேசுனதே யார்? திமுக எம்எல்ஏ தான். அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு. நீங்கள் தான் பேசுனீங்க. முத்துராமலிங்க தேவரை இந்த பக்கம் ஓட்டுக்காக கலைஞரோ இல்லாட்டி திமுகவோ ஐயா முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் ஆதரிப்பாங்க கிரவுண்ட் லெவலில். ஆனால் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து அவரை சாதியவாதியாக மிக கடுமையாக விமர்சிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் விசிகாவோட அவர் வன்னியரசு வந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டு விமர்சிப்பார். ஆனால் விசிகாவுடைய மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்ட தோழர்கள்லாம் வந்து அவருடைய நினைவு நாளுக்கு குரு பூஜைக்கு வந்து போஸ்டர் அடிக்கிறதும் நிகழ்வுக்கே போவாங்க. நடந்துகிட்டு இருக்காது இன்னும். இது ரொம்ப வருஷமாக நடக்குது. ஓகே. இங்கே இருக்கிற அண்ணன் வன்னியரசு வந்து அதை விமர்சிப்பாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவுக்கு வந்து வலிமையை கொடுத்துச்சு. வலிமையை கொடுத்ததோட விளைவு தான் அவரை வந்து எப்படியாவது தன்வயப்படுத்திக்கலான்னு அவ்வளோ முயற்சி பண்ணான். அதை ப்ரொடெக்ட் பண்ணது, பாதுகாத்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும். இன்னும் சொல்ல போனால் நிறையா பேர் வந்து அண்ணன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் மீதான ஒரு கருத்தியல் மாற்றத்துக்கு உட்பட்டதற்கான மிகப்பெரிய காரணமே அண்ணன் சீமான் தான். தென் மாவட்டங்களில் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களும் அவருடைய தரவுகளும் எடுத்து சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரத்தில் போய் ஐயா தேவரை
புகழ்ந்து வந்து கூட்டம் போடல. என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் மற்ற பகுதிகளில் போடுவார். சவுத்தில் தான் சவுத்தில் வந்து போடுவார், இங்கிட்டு உசிலம்பட்டி பக்கம் போடுவார். இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய சாதிய பின்புலம் உள்ள மக்கள் கிடையாது. அவர் யாருக்காக போராடினாரோ அந்த மக்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் தேசியவாதிகளாலும் அண்ணன் செந்தமிழன் சீமானாலும் நாம் தமிழர் கட்சியாலும் அவர் கொண்டு செல்லப்பட்ட விதத்தினால தான் இந்துத்துவாவிலேருந்து நம்ம இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. ஐயா முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் தேர்தலுக்காக கையில் எடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் ஐயா முத்துராமலிங்க தேவரை கையில் எடுத்து தேர்தலில் கிளைம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த கூட்டமே. ஓகே, உண்மையிலேயே சோசலிச மையம்னு நினைக்கிறேன். அந்த மையம் தான் இதை மருத பாண்டின்னு அந்த அண்ணன் தான் நடத்துகிறாங்க. அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் குறித்தான ஆய்வுகள் பண்ணுறவர், திறனாய்வு பண்ணுறாரு. அவர் சரியான முறையில் அவரை பற்றி திறனாய்வு பண்ணி உண்மையான கருத்துக்களை வெளியில் சொல்லக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் அவர் ஒரு திராவிட இயக்க ஆதரவாளராக பார்க்குறேன். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் இல்லைனாலும் ஆதரவாளராக பார்க்குறேன். இப்போ உங்களுடைய அச்சம்லாம் என்னன்னா, சீமான் அண்ணன் மீதான காழ்ப்புணர்ச்சியும், சீமான் அண்ணன் மீதான நாம் தமிழர் கட்சி வந்து கிரவுண்ட் லெவலில் ஐயா முத்துராமலிங்க தேவரை பேசி அவர் வந்து அதை பொலிட்டிக்கலாக அறுவடை பண்ண போயிடுவாரோன்ற அச்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ திராவிட இயக்கங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஐயாவை நான் வந்து நிறுத்துகிறோம், அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்ன்ற பிம்பத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக மாத்துறதுக்கான வேலையை செய்கிறீங்க. அவ்வளோதான். இது வந்து முழுக்க இந்த கூட்டம் என்பது இன்றைக்கு அவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவாக கூட்டம் நடத்துவது என்பது என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மீதான ஒரு பயம், அச்சம். தொடர்ந்து பேசி ஐயா முத்துராமலிங்க தேவருடைய கருத்துக்களை எல்லாம் வெளியில சொல்லி அவர் தேர்தல் அறுவடை அதை செய்ய போறாரு அப்படின்ற அச்சத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. எங்களை பொறுத்தவற்றில் தேர்தல் என்பது முதன்மை அல்ல. உண்மையான தமிழ் தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் உண்மையான பெரியார்கள் இந்த மண்ணில் ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவ்வளோதான். அந்த நோக்கம் எங்களுக்கு வெற்றி அடையுது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எது வேணாலும் பண்ணிக்க. சமீபத்தில் வந்து அண்ணன் சீமான் அண்ணனை பற்றியான விமர்சனங்கள் வந்து இந்த ஐயா மருதுபாண்டி கூட முகப்புத்தகத்தில் எழுதிட்டு இருந்தார். இந்த மாதிரி திராவிட இயக்கம் நடத்துவதாக வந்து சீமான் வந்து பிதற்றுகிறார் வைக்கிறாருன்னு. ஐயா, நீங்கள் சீமான் அண்ணன் வந்து திராவிட இயக்கம் நடத்துதுன்னு சொல்ல, இந்த கூட்டத்தை ஏன் உங்களால் பொது வெளியில் இது வரைக்கும் நடத்த முடியல? இதே திராவிட இயக்க கூட்டத்தை இது ஆட்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு இதற்கு முன்னாடி கூட்டம் போட்டிருந்தீங்கன்னா, ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பேரை போட்டு கூப்பிட்டுருந்தீங்கன்னா வந்திருப்பாங்களா? தேவர்ன்ற பேரை நீங்கள் பயன்படுத்துறீங்களே, அதுக்கு அவங்க சம்மதிச்சிருப்பாங்களா? ஐயா குளத்தூர் மணி வராரு உங்கள் கூட்டத்துக்கு, இதற்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தார் ஐயாவை பற்றி? பசும்பன் முதுகுளத்தூர் கலவரத்தை பற்றி உங்களுடைய திறனாய்வு என்ன, திராவிட இயக்கத்தினுடைய திறனாய்வு என்ன? அப்போது இன்னைக்கு ஏன் வர்றாங்க? சீமானண்ணன் சொல்லுவது போல நாங்கள் பேசினதுனால இந்த கூட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய கூட்டம் போகிறதுக்கான இந்த வெற்றியை, கூட்டம் போட்டதே ஒரு வெற்றி, அந்த வெற்றியை யாருனால கிடச்சிருக்குன்னா எங்களால் தான் கிடச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு பயம் உங்கள் கூட்டத்துக்கு வரமாட்டான் அந்த அமைப்பில் இருந்து. அப்போ அண்ணன் சீமான் மீதான காழ்ப்புணர்வுக்கு தான் இதெல்லாம் காரணம். பாசிட்டிவான ஒரு மூவாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். இது நல்லது. நீங்கள் பேசுங்க, தாராளமாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. உங்களுடைய திறனாய்வு, நீங்கள் திராவிட இயக்கங்கள்லாம் உண்மையை பேசுங்க. இரண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு பெரிய தலைமை உருவாகட்டும். பெரிய தலைவர் பற்றியான அவதூறுகளை தயவு செஞ்சு புறந்தள்ளுங்க. அதை சமூகத்திலிருந்து நீக்கிறதுக்கான வழியை பாருங்க. உங்க உரையாடல் அதற்கு வந்து உதவுச்சுன்னா எங்களுடைய மகிழ்ச்சி. அது பெரிய ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கிறதுங்கிறத நீங்க வலியுறுத்துறீங்க. 100% ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், 100% ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். உங்களுடைய ஐயா முத்துராமலிங்க தேவருடைய கருத்துக்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் திமுக காரன் ஒரு பயம் அங்கே வரக்கூடாது. அவர் மண்ணை மிதிக்கவே கூடாது. அவருடைய கருத்துக்கள் என்ன நீங்க போய் பாருங்க. படிச்ச யாரும் அந்த எனக்கெல்லாம் ஒரு 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 என்ன சொல்ற ஒரு வெறிய இருக்கு. அமைச்சர்களோ திமுக அமைச்சர், எந்த அமைச்சரோ திமுக கட்சிக்காரனா கட்சி சார்ந்து ஒருத்தனை உள்ள விடக்கூடாது. அந்த நிகழ்வுக்கே விடக்கூடாது. அது வந்து நீங்க 70-80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பொது நிகழ்வா மக்கள் எங்க தாத்தாலாம் போய் அங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் மொட்டை அடிப்பாங்க. அது ஒரு இன்னைக்கு ஒரு பழனி முருகன் கோவில் மாதிரி, திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மாதிரி பல கோவில்கள் மாதிரி உருவாயிருக்க வேண்டிய இடம். தேர்தல் அரசியல்னால படுத்தின பாடு இவனுங்கெல்லாம் அந்த இடத்த ஒரு சாதிய நிகழ்வாக்கி நீங்கள் போய் பாருங்கள். அந்த நிகழ்வுக்கு அப்படியே
லட்சக்கணக்கான கோடி கம்பங்கள் எல்லா கட்சியும். நீங்க கூட ஒரு கருத்து படம் போட்டிருந்தீங்க, அவர் வந்து தடியால் எடுத்து அடிக்கிற மாதிரி கருத்து படம் போட்டிருந்தீங்க. நீ சாதிய பின்புலத்தை கொண்டு போய் கட்டுனதே இந்த ஆட்சியாளர்களும் கட்சிக்காரனும் தான். அவருடைய கருத்துக்களை படிச்சா நமக்கெல்லாம் வெறி ஒரு நீலாம் ஏன்டா இங்க வர்றேன்னு கேட்க தோணும் அந்த மண்ணில் நின்று. அப்போ முழுக்க தேர்தல் பலனுக்காக, வாக்கு அரசியலுக்காக ஒரு மடைமாற்றுறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தேவர் சமூக இல்லாட்டி தேவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய வாக்குகள் கணிசமா விழுந்துருமோன்ற அச்சத்தில் இந்த நிகழ்வை இப்போ நீங்கள் நடத்துறீங்க. இன்னும் பாருங்க, அண்ணன் என்னென்னலாம் பேசுகிறாரா, பாரதியை பேசினாரா, பாரதியையும் பெரியாரையும் வச்சு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடத்துது. தேவரை அண்ணன் பேசினாரா, தேவரை வச்சு திராவிட இயக்கங்களை வச்சு கூட்டம் நடத்துது. இன்னும் நீங்கள் வந்து தேர்தல் நெருங்க பாருங்க எவ்வளவு கருத்தரங்குகள் இந்த திராவிட கூட்டமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நடத்துகிறாங்கன்னு பாருங்க. கருத்தியல் தளத்தில் அண்ணன் சீமான் என்னென்னலாம் பேசுகிறாரோ அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்காக, மடை மாற்றுவதற்காகவே இந்த கூட்டங்களை நடத்துவாங்க. திரும்ப RSS, பிஜேபி கைகூலின்னு உருவகப்படுத்துறதுக்கான வேலை செய்வாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விதமான விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய கலப்பணி வேலை, உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.